கூட நிறைய பேர் இருக்கலாம். கிறிஸ்துவின் பேரில் நீங்கள் விசுவாசம் வைத்தது நிமித்தமாய் பாடு சகிக்கிறவர்கள் இருக்கலாம். அதை சகிக்க சொல்லி இருக்குது. அதற்கெல்லாம் பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. வேற எந்த பாடையும் சகிக்க சொல்லி வேதவசனம்? குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒரே சண்டை, சமாதானமே இல்லை, வேதம்னு சொல்லுது சகிச்சுக்கலாம்? கிடையாது. அதை எப்படி மாற்றுறதுன்னு வேதம் சொல்லி தருது. எப்படி புருஷனை எப்படி கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுன்றது வேதம் சொல்லி தருது. மனைவிக்கு கிளீனாக சொல்லி தருது. ஏன்னா அப்படியே இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்கள் குடும்பம் சமாதானத்தை பெறலாம், குடும்பம் நன்றாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்படியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இந்த பாடுகளை சகின்னு இதை சொன்னால் நல்ல ஆள். அதுதான் பிரசங்கம், அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம், இப்படி தான் போதிக்கணும். இது என்ன இது நான் சொன்னபடியே ஆகும்ன்றது? நான் சொல்லி ஆக்கிட முடியுமா? நம்ம யாரு?